Good morning students. So இன்னைக்கு கிளாஸ்ல electrochemistry chapterல இருக்கிற in-text question 2.4 பார்க்கலாம். Calculate the potential of hydrogen electrode in contact with the solution whose pH is 10. So இது hydrogen electrode வந்து is in contact with a solution, அதனோட pH 10 இருக்கு. இதனுடைய potential calculate பண்ண சொல்லியிருக்காங்க. First நம்ம Nernst equation எழுதணும். What is Nernst equation? So Nernst equation formula என்ன? E is equal to E naught minus 0.0591 by N log Kc. Log Kc. So the Kc na it is nothing but product by reactant, concentration of product. இது வந்து E cell. E cell is equal to E naught cell minus 0.0591 by N. இது என்ன பண்ணுனா log Kc இருக்கு இல்லையா, Kc ன்றது nothing but the product of, so இது வந்து log Kc ன்றது concentration of product by concentration of reactant. Concentration of product by concentration of reactant. இதுதான் formula. இப்போ நம்ம ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட செல் ரியாக்ஷன் எழுதணும். நமக்கு தெரியும் இல்லையா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடில் என்ன, ஹைட்ரஜன் கேஸை பபிள் பண்ணுவாங்க இன் H+ சொல்யூஷன். ஸோ இப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, எலக்ட்ரோட் ரியாக்ஷன் என்ன, H+. ஸோ த H+ அக்வஸ், இது வந்து H+ அயான் என்ன ஆகும்னா கெட்டிங் ரெடியூஸ்ட் டு ஹைட்ரஜன் கேஸ். இதுதான் எலக்ட்ரோட் ரியாக்ஷன் இன் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, H+ அயான் கெட்டிங் ரெடியூஸ் டு ஹைட்ரஜன் கேஸ். இப்போ நம்ம E naught ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, E naught ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து எவ்வளோ, இது வந்து 0 வோல்ட். E naught ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எவ்வளோ, 0 வோல்ட். இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். E is equal to E cell is equal to, இப்போ E naught cell எவ்வளோ, 0 மைனஸ் இதில் வந்து எத்தனை எலக்ட்ரான், N எவ்வளோ, 1 எலக்ட்ரான், 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா, அப்போது 0.0591 by 1, என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு, 1 லாக் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணும். இந்த H+ ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் இது என்னது, half H2. ஸோ H+ ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் half H2. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும், லாக் ஆஃப் ப்ராடக்ட். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்ன, ஹைட்ரஜன் கேஸ், H2 கேஸ். ஸோ இது டு த பவர் half. ஸோ அந்த ஸ்டாக்கியோமெட்ரி போடணும், டு த பவர் half டிவைடட் பை H+ அயான்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் வந்து it is taken as 1. So if you have concentration of solido இல்ல concentration of gas, அது நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், யூனிட்டி 1ன்னு எடுத்துக்கணும். அப்போது இது 1 அப்படின்னா, ஸோ இப்போ E cell ஃபார்முலா என்ன ஆகும், E cell is equal to minus 0.0591 log, இப்போ இது வந்து 1 ஆகிடும், ஹைட்ரஜன் கேஸ் இல்லையா, அதனோட கான்சன்ட்ரேஷனை 1ன்னு எடுத்துகிறோம், டிவைடட் பை H+. ஸோ இப்போ நம்ம H+ அயானோட கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, pH கொடுத்துருக்காங்க, pH என்ன 10ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் pH, நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10 மைனஸ் லாக் H+ டு த பேஸ் 10 வந்து அதுதான் pH. ஸோ இது வந்து pH வந்து ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ pH வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து log H+, வாட் இஸ் log H+ டு த பேஸ் 10, இப்போ இந்த நெகட்டிவ் சைன் இந்த பக்கம் கொண்டு போயிடணும், minus 10. இப்போது H+ வேணும் அப்படின்னா ஆன்டி லாக். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 10 பவர் minus 10ன்னு வரும். ஸோ 10 பவர் minus 10 அதுதான் H+ அயானோட கான்சன்ட்ரேஷன். ஸோ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் வேணும்னா 10 பவர் minus 10. இப்போ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ E cell is equal to minus
0.0591 log 1 divided by 10 power minus 10. ஸோ இப்போ 10 power minus 10 இருக்கு இல்லையா, இதை வந்து நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ மைனஸ் 0.0591 log 10 power 10 ஆயிரும். 10 power 10. ஸோ நமக்கு இப்போ லாக் ஒரு ஃபார்முலா தெரியும், m power n அப்படின்னா என்ன ஃபார்முலா, n log m. ஸோ ஃபார்முலா என்ன, n log m, இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போது இங்கே வந்து log 10 power 10 ஓட ஃபார்முலா என்ன, மைனஸ் 0.0591 into 10 log 10. ஸோ 10 log 10. ஸோ இப்போ log 10 ஓட வேல்யூ என்ன, log 10 is 1. log 10 is 1. ஸோ அப்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1 minute. இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இப்போது மைனஸ் 0.0591 into 10 வரும். log 10 வந்து 1 இல்லையா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன, மைனஸ் 0.591 volt. ஸோ இதுதான் potential of hydrogen electrode in contact with the solution whose pH is 10. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். God bless you.